ஹாய் நண்பீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ மீட்டர் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் பங்க்ல நம்ம வண்டியில பெட்ரோல் ஊற்றுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பைப் வழியாக தான் போகும். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் அதில் போகுதுன்றது அந்த டிஸ்பிளேல தெரியும். எப்படி அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருப்போம். இன்னைக்கு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டர் தான் என்னன்றது. ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கிங்குள்ளே போகலாம். இதை நம்மளுக்கு மேக் பண்ணதுக்கு முக்கியமானது இந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டருக்கான வாட்டர் ஃப்ளோ சென்சார் எடுத்துக்கோங்க நண்பா. இதை நம்ம வந்து விக்னேஷ் அண்ணா தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்க விக்னேஷ் அண்ணா. நண்பா நீங்க அந்த அண்ணா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இப்போ நம்ம வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ சென்சார் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளே தேவை. உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றத இதில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த அண்ணா வந்து இதுக்காகவே அந்த அண்ணா வந்து ஒரு பிசிபி வச்சு அந்த போர்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இதே வேணா நீங்கள் வந்து வாங்கும் போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பா. அதனால நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பொட்டன்ஷியோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமான தலைவன் ஆர்டினோ நானோ. எஸ், இதுவும் அந்த அண்ணா அனுப்புனது. அந்த பாக்ஸ் நீங்கள் அந்த அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட இந்த ஆர்டினோ நானோலே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணதுக்கான அந்த கேபிள் எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும். சப்ளைக்காக இந்த கேபிள் வழியாகவே நம்ம சப்ளை கொடுத்துக்கலாம் நண்பா. சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு நினச்சா கூட பேட்டரியும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து கேபிள் வழியாக தான் நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம் நண்பா. ஓகே, இவ்வளோ இருந்தாலே போதும் நம்மளுக்கு இது மேக் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் நண்பா இதை மேக் பண்ணதுக்கு. ஓகே நண்பா, இப்போ வாங்க மேக்கிங்குள்ளே போகலாம். சர்க்யூட் டயக்ராம் இது நான் வேணா சைடில் வேணா பின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு நண்பா. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து இந்த எல்சிடி போர்டை வந்து இந்த பிரேக் அவுட் போர்டை நம்ம வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்படி இந்த பிரேக் அவுட் போர்டு வைக்கிறதுனால. இப்போ நீங்களே பாருங்கள், இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போ குட்டி கொண்டா இங்கே தெரியுது, நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட பிரைட்னஸ் கூட இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் நண்பா. இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்மளோட இந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டரில் மொத்தம் 3 வயர்ஸ் நண்பா. ரெட், எல்லோ, பிளாக். ஸோ இந்த 3 கலரில் வயர்ஸ் இருக்குது நண்பா. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ரெட்டு வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து அஃப்கோர்ஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த பாசிட்டிவ் வயரை நம்ம வந்து 5 வோல்ட்டு கொடுக்கணும் நண்பா. இந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டரில் நீங்களே பார்க்கலாம் 3 வயர்ஸ் இருக்கா. அந்த 3 வயசுல இருக்க அந்த எல்லோ வயரில் நான் வந்து இந்த ஜம்பர் வயரில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன் நண்பா. அதுக்கடுத்து இந்த ரெட்டும் ப்ரௌனே வந்து அந்த ரெட்டை வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டரோட ரெட்டுக்கும், இந்த ப்ரௌனை வந்து வாட்டர் ஃப்ளோ மீட்டரோட பிளாக்குக்கும் கொடுத்துக்கிறேன் நண்பா. இதோட எண்டை நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட ஆர்டினோ நானோ கொடுக்க போகிறோம் நண்பா. இப்போ நம்ம வந்து ஆர்டினோ நானோவில் இருக்க 5 வோல்ட்டுக்கு இந்த ரெட்டு பின்னை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த எல்லோ வந்து A0, இந்த ப்ரௌன் கலரை வந்து கிரவுண்டுக்கு கொடுக்கலாம் நண்பா. கிரவுண்டுக்கும் இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு நண்பா. இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ மீட்டருக்கும் ஆர்டினோ நானோ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கும் ஆர்டினோ நானோக்கான கனெக்ஷன் பார்ப்போம் நண்பா, பிரேக் அவுட் போர்டுக்கும். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருக்க விசிசியும் கிரவுண்டே நம்ம கொடுத்துக்கலாம் நண்பா. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். பாசிட்டிவ்க்கு நம்ம ரெட் வயரும், நெகட்டிவ்க்கு நம்ம ப்ரௌன் வயரும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌன் வயரை நம்ம வந்து ஆர்டினோ நானோவில் இருக்க 2 கிரவுண்ட் இருக்குது, அதில் இன்னொரு கிரவுண்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம் நண்பா. ஃபர்ஸ்ட் கிரவுண்டில் நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ மீட்டரோட கிரவுண்ட் வச்சு, இன்னொரு கிரவுண்டில் இந்த கிரவுண்ட் வச்சு போதும் நண்பா. இந்த சிகப்பு வயரை நம்ம வந்து இந்த பின்னு கொடுத்துருக்காங்க நண்பா இந்த சைடில். ஸோ அதில் ஏற்றி வைப்போம். 5 வோல்ட்லேயும் கொடுத்துக்கலாம், ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்து பின்லேயும் கொடுத்துக்கலாம். இனி இருக்க கனெக்ஷன் தான் நண்பா ரொம்ப சிம்பிள். எப்படின்னா வரிசையாக கொடுத்துக்கலாம். இது வந்து பிரேக் அவுட் போர்டு. இந்த 2 கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு நண்பா. ஜிஎன்டி விசிசிக்கான கனெக்ஷன் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆர்எஸ், இஎன்எ, D4, D5, D6, D7. ஓகே, இந்த 6 பின்கான கனெக்ஷன் டேரெக்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா இந்த ஆர்எஸை வந்து D2, அதாவது ஆர்டினோ நானோவுக்கு D2 கொடுக்க போகிறோம். இஎன்ஐ வந்து D3க்கு, D4 வந்து D4க்கு தான் கொடுக்க போகிறோம். இனி D5, D6, D7 வந்து டேரெக்டாக கொடுக்க போகிறோம் நண்பா. ஸோ இந்த 6 பின்னே டேரெக்டாக நம்ம வந்து டி கனெக்ஷன்ஸில் கொடுக்க போகிறோம் நண்பா. ஸோ இந்த கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நண்பா. ஜம்பர் வயர் எடுத்திருக்கோம், ஒரு 6 ஜம்பர் வயர்ஸை கண்டினியூஸாக எடுத்திருக்கோம். இந்த 6 ஜம்பர் வயரையும் கரெக்டாக நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் போர்டில் கொடுக்க போகிறோம் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து இந்த 6 பின்னுக்கும் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. டேரெக்டாக இந்த ஜம்பர் வயர்ஸ்லாம் டேரெக்டாக நம்மளோட இந்த ஆர்டினோ நானோக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஆர்டினோ நானோவில் D2லேருந்து D7 வரும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்படி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நண்பா. கனெக்ஷனு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, பண்ணுறதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இவ்வளோதான் நண்பா நம்மளோட இந்த சர்க்யூட்டு, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம். இனி நம்மளுக்கு இந்த வாட்டர் ஃப்ளோருக்கான இந்த கோடிங் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டினோ நானோ நம்ம வந்து இந்த கேபிள் எடுத்துக்கலாம்.
இந்த ஆர்டினோ நானோ கேபிளை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கோட் ஏற்றி வச்சுக்கலாம் நண்பா. ஸோ இந்த கோடெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த லிங்க் எல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து ஆர்டினோ ஐடியில் போய் நம்ம வந்து இதை சேவ் பண்ண போகிறோம், கோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்மளோட வாட்டர் ஃப்ளோ மீட்டர்லேருந்து ஆர்டினோ கனெக்ட் பண்ணியிருக்க இந்த கேபிளை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் நண்பா. நண்பா இப்போ நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணும்போது ஆர்டினோ நானோல எப்பவும் போல லைட் எரியுது. அது மட்டும் இல்லாமல் எல்சிடிலேயே இப்போ லைட் எரியுது, நீங்களே பார்க்கலாம். பிளாங்காக தான் இருக்குது, ஏன்னா நம்ம எதுவும் கோட் பண்ணி எடுக்கல. ஓகே நண்பா, இப்போ நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க சும்மா வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து டிலீட் பண்ணிக்கலாம். போயிட்டு டிலீட் பேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்மளோட கோடிங்கெல்லாம் உள்ளே வந்தாச்சு. ஓகே, வாட்டர் ஃப்ளோ மீட்டரை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோடது இப்போ வந்து கம்பைல் ஆகிக்கிட்டு இருக்கு நண்பா. ஓகே, டன் கம்பைலிங் ஆகிடுச்சு நண்பா. கம்பைல் ஆகிடுச்சு. அப்லோட் பண்ணிக்கலாம் கோடை. அப்லோட் கொடுத்தாச்சு. அப்லோடிங் நண்பா. டன் அப்லோடிங் ஆரம்பிச்சிச்சு நண்பா. ஃபைனலாக நம்மளோட ஆர்டினோ நானோவில் நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கிருந்தா நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி இப்படி ஊற்றினா கீழே சிந்துன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஃபன்னல் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் நண்பா. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்ளைக்காக இந்த அடாப்டர் எடுத்து சப்ளை கொடுத்துக்கலாம் நண்பா. இப்போ நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அந்த எல்சிடியில் வாட்டர் ஃப்ளோ மீட்டர்னு காமிச்சு வால்யூம் டோட்டல் லிட்ரு. ஸோ இதெல்லாம் இப்படி காமிக்குது நண்பா. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் நண்பா, கனெக்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்த பின் வரிசையாக கொடுத்ததில் நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுத்தா கூட மொத்தத்தில் போயிடும் நண்பா. எஸ், ஒர்க்கிங். இப்போ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்னு அதில் இப்போ காமிச்சுது. இப்போ நீங்களே பாருங்கள். $7.3. ஸோ இதில் எல்சிடி பேனலில் கரெக்டாக தெரியாது, நீங்களே பாருங்கள் நண்பா. ஸோ அந்த பெட்ரோல் பங்கில் எப்படி காமிக்குதோ அது மாதிரி தான் இங்கேயும் காமிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மீ விஷ்ணு ஹரிதாஸ் சைனிங் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.